ஹலோ நம்ம பாக்ஸ் சேனலில் இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் ஒரு நியூ எபிசோடு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து மாற்றி யோசி. இந்த எபிசோடில் ஒரு 20,000 ரூபா போட்டு வாங்கக்கூடிய ஒரு கேஜெட் செய்யக்கூடிய வேலையை ஒரு 10 ரூபா செலவில் நாமளே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நியூ எபிசோடோட ஒரு முதல் வீடியோன்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த வீடியோ நான் பார்த்ததுனால யூஸ்ஃபுல்லாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு போவீங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோனை தவிர அதுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் நம்ம எல்லாத்திட்டையும் இருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம எல்லாத்திட்டையுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு பைக்கும் நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து பைக்கு திருடப்படக்கூடிய சம்பவங்கள், பைக்கு வெளியே நிறுத்திட்டு போனாங்க காணாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நம்மளோட பைக்கு காணாமல் போயிட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமாங்க, நான் பைக்கு வாங்கும் போதே ஒரு நல்ல ஜிபிஎஸ் ட்ராக்கர் அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன், பைக்கு காணாமல் போனால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிக்கோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு காஸ்ட்லியான பைக்கை வாங்கக்கூடிய நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 6,000 செலவு பண்ணி ஒரு நல்ல ஜிபிஎஸ் ட்ராக்கரை அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. மற்றபடி நார்மலாக எந்த பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ராக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி நல்ல ஜிபிஎஸ் ட்ராக்கராக நம்மளோட பைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலுமே கூட நமக்கு எல்லா டைமும் வந்து அது பயன்படாது. என்ன மாதிரி டைமில் நமக்கு பயன்படுனா, இப்போ பைக்கை விட்டுட்டு நம்ம லாங்கில் எங்கேயாவது போகிறோம், ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துல விடுறோம், நம்மளோட பார்வையில் இல்லாத இடத்துல பைக் இருக்குதுன்னா பைக் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். பைக்கு காணாமல் போய்ட்டு ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம பைக் நம்ம கூட இருக்கும்போது அது வந்து சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து காணாமல் போயிட்டால் எந்த மாதிரி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வைங்க, கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு 80% வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை திருடனவன் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டாலோ, ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீபூட் பண்ணிட்டாலோ, அல்லது நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து சிம்மை கட்டி தூக்கி போட்டாலோ ஒன்றும் பண்ண முடியாது. நாமளே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு இடத்துல தவறு விட்டால் கூட அதில் எனி டைம் வந்து டேட்டா ஆன்லேயே இருக்கும். டேட்டா ஆனில் இருந்தால் தான் நம்ம அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்ளிகேஷன் வச்சு நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்ளிகேஷன் வச்சு வேறு வகையில் எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பைக்கில் வந்து வெளியே எங்கேயாவது போகிறீங்க, ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துல பைக் விட்டுட்டு போகிறீங்க, அல்லது உங்களோட பார்வையில் இல்லாத இடத்துல பைக் இருக்குது அப்படின்னா அந்த பழைய ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த பைக்கோட ஒரு சீட்டுக்கு கவருக்கு அடியிலையோ அல்லது அந்த டூல் பாக்ஸ்க்குள்ளேயோ சொறி விட்டு போயிட்டீங்கன்னா பயப்படாமல் வந்து நீங்கள் போக முடியும். பைக் வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பைக்கு காணாமல் போயிட்டால் கூட உங்களால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத இடத்துல உங்களோட பைக்கை விட்டுட்டு போகும்போது அப்போதைக்கு உடனே ஒரு சூப்பரான ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை நம்மளால் செஞ்சுக்க முடியும். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 1 minute மேக்கிங் வீடியோ மாதிரி பண்ணியிருக்கிறேன், அதை பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளோட பழைய ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஒரு டெம்பரவரியான ஒரு சிசிடிவி கேமராவை ரெடி பண்ணிக்க முடியுங்க. அதாவது இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அடாடா இப்போ வீட்டுக்கிட்ட யாராவது இருந்தால் பரவாயில்லையே, வீட்டை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் உங்களோட பழைய ஸ்மார்ட் ஃபோனில் வார்டன் கேம் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சிசிடிவி கேமரா வைக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வியூவர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதே சேம் இமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்காங்க. ஸோ நீங்கள் சிசிடிவி கேமராவில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இது அப்ளிகேஷன்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் மோஷன் டிடெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கேமரா கிராஸில் யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் லைவாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்க முடியும், எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டெம்பரவரியான சிசிடிவி கேமரா உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இல்லைங்க என்கிட்ட ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஆனால் அது ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்க் ஆகாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து நல்லா ஒர்க் ஆகுனா அந்த பேட்டரி வச்சு நம்ம ஈஸியாக ஒரு பவர் பேங்க் வந்து செஞ்சுக்கலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். பழைய ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ்னு ஒரு சீரீஸாக ஒயர் வச்சு அதை சால்டரிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 2 பேட்டரியும் அப்படியே சேமாக வச்சு உங்களோட எலக்ட்ரிக் டேப்பை வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த யூஎஸ்பி சர்க்யூட் போர்டு வந்து ஒரு 99 rupees வரும். ஸோ இதை வாங்குறதுக்கான பை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு, பை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சர்க்யூட் போர்டில் ஃபெவிக்விக் அல்லது க்ளூ கன் வச்சு அந்த கம் அப்ளை பண்ணி அந்த பேட்டரியோட வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேட்டரியிலேருந்து வந்தால் ப்ளஸ் மைனஸ் ஒயரை ஒரே சீரீஸாக அந்த சர்க்யூட் போர்ட்லேயும் சால்டரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவர் பேங்க் வந்து ரெடி. நார்மலாக நம்மளோட பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சியான டைமில், ட்ராவலிங் டைமில் நமக்கு சார்ஜ் வேணும்னா நம்மளோட மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்க வகையில் ஒரு லைக்கும் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த எபிசோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.